லாக்புக் செயலியை திறந்து HTTPS ஐ தேர்வு செய்து உங்கள் IP முகவரியை உள்ளீடு செய்து கோ பட்டன் அழுத்தவும். தயவு செய்து செயலியில் உள்நுழைய யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் வழங்கவும். இன்று, நேற்று அல்லது நாளை எந்த செயல்பாடுகளும் இருந்தால் செயல்பாட்டு பட்டியலுக்கு காட்டப்படும். இல்லையெனில் நீங்கள் தேதி மாற்ற ஃபில்டர்ஸ் பயன்படுத்தி பட்டியலை ஏற்படுத்த முடியும். ஸ்கெட்யூல்ட் என்பது எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை குறிக்கின்றது. டிலேட் என்பது முடிக்க வேண்டிய வேலைகளை குறிக்கின்றது மற்றும் கம்ப்ளீட்டட் என்பது முடிந்த செயல்பாடுகளை குறிக்கின்றது. இன்டர்நெட் இல்லாமல் செயல்பாடுகளை முடிக்க டேட்டா பஃபருக்கு சென்று ஃபில்டர்ஸ் பயன்படுத்தி செக்லிஸ்ட்ஸ் ஐ பதிவிறக்கம் செய்யவும். பயனர் பதிவிறக்கம் நிலையை பார்க்க முடியும். பதிவிறக்கம் செய்யப்பட்ட செயல்பாடுகளை இன்டர்நெட் இல்லாமல் டவுன்லோட் பண்ண முடியும். பயனர் இப்போது எந்த நேரத்திலும் இன்டர்நெட் இல்லாமலே ஆசெட் ஐ ஸ்கேன் செய்யலாம். ஏதேனும் சிக்கல்கள் வந்தால் டேட்டா பஃபர் கவுண்ட் ஐ சரிபார்க்கவும். அதன் பிறகு ஆக்டிவிட்டி லிஸ்ட்க்கு செல்லவும். பயனர் இமேஜ் அல்லது டாக்குமெண்ட் ஐ அப்லோட் செய்ய விரும்பினால் அதை ஆக்டிவிட்டி டாக்குமெண்ட்ஸ் இல் அப்லோட் செய்யலாம். இல்லையெனில் செக்லிஸ்ட் பக்கத்துக்கு சென்று செக்லிஸ்ட் ஐ திறந்து அதை பூர்த்தி செய்யவும். பகுதிகளின் தகவல்களை ஒரே நேரத்தில் காண ஷோ ஆல் ஐ கிளிக் செய்யவும். தரவுகளை உள்ளிட்டு முடிந்ததும் செட் கம்ப்ளீட் ஐ கிளிக் செய்யவும். ஆஃப்லைன் மோடில் கேஷ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற நோட்டிஃபிகேஷன் தோன்றும். மற்றும் பயனர் ஆக்டிவிட்டி பக்கத்துக்கு திரும்பும்போது ஆக்டிவிட்டி நிறம் ஆரஞ்சில் இருந்து கிரீன் ஆகஸ்ட் மாறும்.